அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆங்கில மாதம் மார்ச் மாதம் எப்படியெல்லாம் பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அனைவரும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலதேவனுக்கு 8ஆம் பாவகம் மறைமுகமான ஒரு இடம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. உறவுகளிடையே நல்ல ஒரு உற்சாகமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம்
நடந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னீங்க மேடம். நடந்துருச்சு, எங்களுக்கு நிச்சயமாயிடுச்சு மேடம்லாம் சொல்கிறாங்க ஹாப்பியாக. நிறைய பேர் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நம்ம மாத பலனை கேட்டுட்டு இந்த சேனல்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்க. அது நடக்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா கோச்சார கிரகத்துடைய பயணம்தான். அப்போ உங்களுடைய 5ஆம் பாவம் மீனத்துக்கு 4 கிரகங்கள் போகக்கூடிய அமைப்பு. 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் பெயர்ச்சி ஆகிறார் 29ஆம் தேதி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கார் இப்போ. அப்போ 2 மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் அப்படிங்கும்போது மாசி பங்குனி இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலாபலன் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. உடனே போய் டாக்டரை பார்த்துக்கோங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரவேசிக்கக்கூடிய மீனத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் என்னன்னா சில விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை, குழந்தைகளுக்கு கல்வி அல்லது கல்லூரி இந்த மாதிரி விஷயமும் வெளிநாடு போகக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதம் நீட்டாக அதுக்கான பிளான்லாம் போட்டு வைங்க. என்ன காலேஜில் போடலாம், எப்படியெல்லாம் நம்ம எந்த நாட்டுக்கு போக சொல்லலாம். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். திரிகோண பாவகத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கும். அப்போ நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவோட இடத்துல இருந்து குருவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்குமல்லவா. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு தன்னகத்தே தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை. ஒரு கௌரவம் உண்டு, ஒரு பட்டம், புகழ் இதெல்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் இனிமேலும் வளரக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு, ஆனால் ஒரு அலைச்சல் உண்டு. வயிறு உபாதைகள், குழந்தைங்களுக்கு உடம்பு தொந்தரவு, ஃபுட் பாய்சன்லாம் வரும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு பிரச்சனையெல்லாம் பார்த்து கொடுக்கணும், கவனமாக கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் அலைச்சல்கள், வீண் விரயங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்கு. அப்போ குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். மார்ச் மாதம் விருச்சிக ராசி நேயர்கள்னு தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. 80% சொல்லலாம். நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. குரு இப்போ நல்ல பார்வையில் இருக்கார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், 2வது திருமணம் பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் சட்டுன்னு பார்த்து பட்டுன்னு ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டாம். பெண்களால் நல்ல ஒரு உபயோகமான மாதமாக இருக்குது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய மாதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதக்கரு தரிப்பு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அமோகமான மாதம்தான். பணவரவு, தனவரவு உண்டு. குடும்பத்தில் நகை நட்டு வாங்கக்கூடிய விசேஷம் உண்டு. ஏன்னா இந்த மாதம் நிறைய நகை விலை ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 70,000 80,000 வரையும் அப்படி மீறி போகக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். ஒவ்வொரு விஷயம் நமக்கு உயர்வான விஷயத்துக்கே போயிட்டுருக்குதுன்னு வச்சுங்களேன். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பூர்வ புண்ணியத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படியே மாற்றம் உண்டு. காலச்சூழலும் அவங்களுக்கு மாற்றத்தை, ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும். எல்லாமே சுபிக்ஷமாக இருக்குமானா பரவாயில்ல. 90% மார்ச் மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயம், புண்ணியம் கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உறவுகளிடையே ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இரத்தபந்த சொந்தங்கள்லாம் நெருங்கி வரக்கூடிய காலகட்டங்கள், வாழ்த்தக்கூடிய காலகட்டங்கள், வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அருமையாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களாம் போகலாம், பயப்பட வேண்டாம். மாற்றத்தைலாம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் உறவுகளிடையே ஏதாவது பிணக்கு, சண்டை சச்சரவுகள்லாம், பங்காளி சண்டையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஒற்றுமையாக இருப்பாங்க. பேசக்கூடிய அமைப்பு, அவங்களே வலுக்கட்டாயம் வாங்க மாப்பிள்ளை, வாங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் மாற்றம் உண்டு. நட்பு வட்டாரத்திலே நல்ல பேர் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் பூர்வ புண்ணியம் உடைய தோஷமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. அப்போ உத்தியோகத்தில் ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, வருமானம் வரக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். உடல் உபாதைகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் கவனமாக உடனே போய் பார்த்துக்குங்க. இந்த கிருகிருப்பு, பிபி, வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், கர்ப்பப்பை கோளாறுலாம் இருந்துச்சுன்னா போய் நல்ல டாக்டரை பார்த்து நல்ல நாளில் நல்ல ஓரையில் போய் நீங்கள் பார்க்கணும். இந்த 12 நட்சத்திரத்துலலாம் பயணம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 12 நட்சத்திரம் இருக்குங்க. அந்த 12 நட்சத்திரத்துலேயும் என்ன செய்யக்கூடாது,
புதிய விஷயங்கள் புதிய முயற்சி செய்யக்கூடாது அப்படிம்போம். அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஜாதகம் பார்த்துக்கணுங்கிறது. இந்த கன்சல்ட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சிகள்லாம் வரும்போது ஜாதகம் பார்க்கணும். திருமண பொருத்தம் எடுக்கும்போது பார்த்துக்கணும். திருமணம் நடக்குமா இந்த மாதம், குருபலன் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லட்சம் போச்சே கோடி போச்சேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கோடீஸ்வரெல்லாம் அப்படியே இன்கம் டேக்ஸ் தானே போனால் போட்டு நிறைய விஷயங்களை விசேஷங்கள்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் 10 நாளில் பிள்ளையெல்லாம் புட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு வேலையே ஆகலைங்க, அத்தனை காசு போச்சு, புள்ள போக மாட்டேங்கிறா வாழ மாட்டேங்கிறா சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் பிரபலியமானவங்களாம் ஜாதகம் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் என்னென்னா குழந்தைங்க சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து வைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் நான் பார்த்த ஜோதிடர் இப்படி சொல்லலை, இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. அப்போ நல்லா ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை கோச்சாரமும் தசாபுத்தியும் ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு இது மாதிரிலாம் அலசி ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். எடுத்தோங்க அவுத்தோன்னு சொல்லி பிரச்சனையில் நீங்களும் மாட்டிக்கக்கூடாது, விரயத்தை பண்ணிக்கக்கூடாது. மெயினாக அது பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும். ஆனால் கவனமாக இருங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது அறுபடை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னிமலை ஆண்டவரை போய் பாருங்கள். மலைக்கோயிலில் இருக்கக்கூடியனா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ சில விஷயங்கள் நம்ம கிரக சேர்க்கையை வச்சு தான் சொல்கிறோம். மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பார், அது ஒரு வாக்கியம்தான். ஆனால் சென்னிமலையில் தான் ஸ்கந்த சஷ்டி நிறுவப்பட்டதுங்க. ஸோ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையாவது கேளுங்க. விருச்சிக ராசி நேயர்கள், உடல் உபாதைகள் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள்லாம் தீரும், சுபகாரியம்லாம் நடக்கும். அப்போ சென்னிமலை ஆண்டவார் அப்படிங்கிற ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அப்போ சென்னிமலையான போய் வழிபாடு எடுங்க. அபிஷேக ஆராதனைக்கு ஒரு 3 பொருள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சந்தனம், தேன், பன்னீர் வாங்கி வழிபாடு எடுத்துட்டு சிறப்பாக ஒரு மலையில் ஒரு மணி நேரமாவது உட்காந்துருந்துட்டு கந்த சஷ்டி கவசம் நீங்கள் அங்கேயே உட்காந்து பாராயணம் பண்ணலாம். பண்ணிட்டு வாங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் சென்னியப்பன் கொடுப்பார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.